எல்லாம் நல்லா இருக்குங்களா? சரி. இந்த எலிங்க இருக்க, எலிக வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்குன்னு செத்துது உண்டா? பூனைகளுக்கு மத்தியில் அதுவும் நல்லா வாழ்ந்துட்டு தானே இருக்கே. பிரச்சனைங்க வரத்தாங்க செய்யும். பிரச்சனைகளை நம்ம எப்படி சமாளிக்கணும், சமாளிக்க எப்படி வாழணுங்கிறத நம்ம தான் கற்றுக்கணும். கடனாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு அதை திருப்பி கொடுத்தாதாங்க எப்பவுமே மதிப்பு. இல்லைன்னா மதிப்பே இருக்காது. உண்மையான அன்பை செலுத்துறவங்க சிலர் வந்து பாவம் கடைசியில் வந்து ஏமாடியாதாங்க போகிறாங்க. அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. என்ன செய்ய, ஆண்டவனே வந்து நம்மளை வந்து காப்பாற்றணும்னு நினைச்சா கூட நம்மளுக்கு வந்து தன்னம்பிக்கை இல்லையா, நம்ம கரை சேரவே முடியாது. பார்த்தீங்களா, மரத்தை வெட்ட ஒருத்தன் வர்றான்னு வைங்க, அவன் என்ன பண்ணுவான், முன்ன வந்து மரம் நேரா நிமிந்து நிற்குதா, மரம் நேராகவும் நிமிந்து நிற்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் வெட்டவே ஆரம்பிப்பாங்க. எப்பவும் நேராகவும் நிமிந்து நிற்கணும். கஷ்டங்களும் அனுபவங்களும் நம்மளுக்கு வந்து சேரும்போது தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல தெளிவான பாதையும் பாடமும் கிடைக்குங்க. வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. வாழ்றது வந்து உயிர் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். அதை மறந்துடாதீங்க. கழுகும் பறவை தான், குருவியும் பறவை தான். ஆனால் அது அதுக்குள்ள வலிமைக்கு தகுந்த மாதிரி உயரத்துக்கு பறந்து போகுதுங்க. அவ்வளோதான். தோல்விங்கிறது இழிவே அல்லங்க. அந்த தோல்வியை கண்டு பயப்படுறோம்ல, அதுதான் இழிவு. உங்க தோல்வி எங்க ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? நீங்க பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுனீங்களே விலகி, அந்த இடத்துல தான் அந்த தோல்வி வந்து ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? வாழ்க்கை சவாலானது தான். நீங்க எப்படியும் அந்த பிரச்சனைகளை சமாளிச்சு வாழ கத்துக்கிட்டா நல்ல விதமா வாழலாங்க.